ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ரக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி கோயிலுக்கு வராங்க. இப்போ ஜோசியர் வந்து அவங்க ஜாதக புகை கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து இந்த ஜாதக புகை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்ததுமே வந்து ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சாருக்கு மட்டும்தான் வந்து ஜோசியம் பார்த்து அப்படின்னா மகாலிங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்னென்னா சாருக்கும் சீனுக்கும்லாம் வந்து ஜோசியம் பார்த்துருக்குறாங்க. என்னதான் நடந்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கேட்கும்போது ஜோசியர் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதமே கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வந்து எப்பவுமே கல்யாணம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ஜானகி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது புது குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் பத்மாவும் பார்வதியும் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க போலுக்கு, நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைக்கிறாங்க. அப்போ மாயாவும் சீனும் வந்து கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரிலாம் நல்லவங்க போல நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஜானகிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. அடுத்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது வந்து ரகுராம் சொல்றாங்க, சீனுவுக்கும் மாயாவுக்கும் இந்த மாசத்துலேயே கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு பத்மா சொல்லியிருக்கிறா. அவ சொல்றதுல கூட நியாயம் இருக்குது. ஏன்னா ஜோசியம் பார்த்தாங்களா, அப்போ ஜோசியர் வந்து இந்த மாதம் கல்யாணம் வைக்கலன்னா உங்களுக்கு கல்யாணம் வந்து தடைப்பட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த மாதமே கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு ரகுராம் வந்து ஜானகி கிட்ட சொல்லவும் ஜானகி வந்து ரொம்பவே குழப்பமா இருக்குது. இந்த பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதனால தான் வந்து மாயாவுக்கும் சீனுக்கும் இந்த மாதம் கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஜோசியம் பார்த்தோம்னா மாயாவுக்கு பார்க்கல, சீனுவுக்கும் சாருக்கும் தான் பார்த்துருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணத்தில் வந்து ஏதோ ஒரு சதி பண்ணுறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு வந்து தெரிய வருது. இந்த விஷயத்தை இப்போ நம்ம சொன்னாலும் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இதை கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து பத்மா ஒத்துக்க மாட்டா. இதனால தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம அந்த பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம், ஆனால் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பத்மா நினைக்கிறத நம்ம தடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே கதிர் வராங்க. என்னாச்சு, இது ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லத்த நீங்கள் யோசனை பண்ணுறத பார்த்தாக்கி எனக்கு என்னமோ வந்து ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்னு தெரியுது, ஏதோ பிரச்சனை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, அந்த பிரச்சனையை நினச்சி தான் நீங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர்கிட்ட வந்து ஜானகி சொல்லியிருந்தாங்க இப்படியாக்கும் விஷயம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே தனத்தோட கல்யாணத்தை நிறுத்ததுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே என்னன்னா புதுசாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த பத்மா. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இந்த ரெண்டு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்ன கதிர் நான் சொன்னதுக்கு நீ எதுவுமே பதில் சொல்லாமல் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை ஏற்கனவே வந்து கார்த்தி மோசமானவன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னன்னா வந்து அவங்க வேற இந்த மாதிரிக்கு புதுசாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக மாயாவுக்கும் சீனுவுக்கும் வந்து இந்த மாதமே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு பத்மாத் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஜோசியம் பார்த்துருக்கிறதுக்கு வந்து சீனுவுக்கும் சாருக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதமே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்து ஜோசியக்காரர் சொல்லியிருக்காருங்கிறீங்க. எனக்கே இது புதுசாக குழப்பமாக இருக்குது, இதில் என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அதுதாண்டா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எதுக்காக பத்மா இப்படி அவசரமாக அந்த கல்யாணத்தை ஏற்படுத்துதான்னு தெரியல. அப்போ இந்த கல்யாணத்தில் வந்து அவள் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான்னு தானே அர்த்தம். ஆக மொத்தத்தில் சீனுவுக்கு சாருவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் திட்டம் போடுறாங்க. ஆனால் அது இப்பவுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் மாயாவுக்கும் சீனுவுக்கும் இந்த மாதம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஆனால் அவங்க கல்யாணம் நடத்த போகிறது மாயாவுக்கும் சீனுவுக்கும் கிடையாது, சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கவும் இப்போ கதிர் சொல்கிறாங்க. இது இங்கே நேரடியாகவே பத்மா திட்ட கேட்டுற வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அது கேட்டோம்னா தேவையில்லாமல் அவளுக்கும் மணிக்கும் பிரச்சனை தான் வரும், நான் சொன்னாலும் வந்து அவள் ஒத்துக்க மாட்டா, இதை நான் எப்படி சொல்ல முடியும், தேவையில்லாமல் அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது, ஏற்கனவே விடிஞ்சாலேருந்து அடையிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நானும் புதுசாக வந்து ஏதாவது செய்திடக்கூடாதுல்ல, அதனால தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், இது வந்து ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயமாக்கும், இதை நம்ம எடுத்தோம் கவுத்துன்னு செய்திடக்கூடாது, ஆனால் அந்த கல்யாணத்தில் மட்டும் அவள் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணதுக்கு தயாராகிட்டா அந்த மகாலிங்கத்து கூட சேர்ந்துட்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே கதிருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஜானகி சொல்கிறாங்க, கதிர் நீ தான் இதில் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும் ஏற்கனவே வந்து கார்த்தி விஷயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அதுவே நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், இதில் இந்த பிரச்சனை வேறையா, பேசாமல் நீங்கள் மாயாங்கிட்டையும் சீனுக்கிட்டையும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை நான் அப்படி மட்டும் கூப்பிட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக மாயா அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவா, சீனு வந்து மாயாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பிடிவாதத்தில் இருக்கிறான், மாயா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து கல்யாணமே வேண்டான்னு சொல்லி நிறுத்திடுவா, ஏற்கனவே மாயாவுக்கும் பத்மாவுக்கும் ஆகாது, ஆனால் இப்போ தான் பத்மா வந்து மாயா கிட்ட நல்லபடியாக இருக்கிற மாதிரிக்கு அவன் நடிச்சிருக்கிறாவா, நான் ஏதோ உண்மையாக தான் இருக்கிறேன்னு நினச்சா அவள் எல்லாமே நடிச்சிருக்கிறா அப்படிங்கிறாங்க. மாயாவுக்கு சீனுவுக்கு தான் கல்யாணம் நடக்கணும், இதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறான்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.